நான் பெண், நீ ஆண். என்ன நீ வசியம் பண்ணணும்னா, என்னுடைய ஆடைகள் கண்டிப்பா உனக்கு தேவைப்படும். என்னுடைய ஆடைகளோ, என்னுடைய முடியோ, என்னுடைய துணியோ உன்கிட்ட என்னுடைய ஃபோட்டோவோ உனக்கு தேவைப்படும். ஃபோட்டோவே இல்லைனாலும் உன்னுடைய துணியை வச்சு மாந்திரீகத்தில் வேலை செஞ்சு ஒன்று இழுத்துடலாம். என்ன இழுத்துடலாம் நீ. ஒன்றை நான் இழுக்கணும்னு நினச்சா உன்னுடைய அழுக்கு துணி. அது இருந்தால் போதும். துணியிலேயே எல்லா துணியும் யூஸ் ஆகாது. மொத்தமாக எடுத்துகிட்டு வரதில்ல. அக்கில் இருக்கு பாரு, வேர்வை துளி அங்கே தான் படும். உடம்புல உள்ள ஏறத்துல அந்த இடத்துல மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு வந்தால் போதும். அவங்க நமக்கு வசியமாவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வசியம் பண்ணுறதுக்கு அதில் வேற வசியத்திலே நிறைய இருக்குப்பா. நம்ம உடல்லே வசிய மருந்து இருக்குதுப்பா. அப்படிங்களா? என்னதுக்கு அது பயங்கரமாக இருக்கே சொல்கிறீங்க? உனக்கு கொஞ்ச நேரத்தில் ஃபேன் ஆஃப் ஆனால் இப்படி வேர்வை வருது. அந்த வேர்வை துளி நம்மளுடைய அழுக்கு. நான் கொடுக்குற மருந்தை மட்டும் நீ கொடுத்தேன்னா, ஆனால் உனக்கு அவங்க சாதகமாக இருக்கணும். உங்கள்கிட்ட அந்த பொண்ணு பேசி இருக்கணும். உனக்கு அவங்க படியணும். அப்படியா இருந்தால் மட்டுமே அது வேலையாக நடக்கும். அது கூட இங்கேயே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லிட்டு பார்த்து நிறைய பேர் வந்துடுவாங்க உங்களுக்கு தேடி. வரட்டும்பா. என்கிட்ட உண்மையாக இருந்தால் மக்கள் என்கிட்ட சந்திச்சுட்டு என்னை என்கிட்ட வாங்கிட்டு போய் அது நிறைவேனதுக்கப்புறம் என்கிட்ட பணம் கொடுக்கட்டும். நான் கேட்டதை கொடுக்கட்டும். தெய்வத்துக்கு செஞ்சுட்டு போட்டோம். நான் நடக்காது, எனக்கு ₹1 எனக்கு வேண்டாம். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க நடக்கும்னு? 100க்கு 100 நான் எழுதியே கொடுப்பேன். இல்லை இப்போ நிறைய பேர் நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன நான் உனக்கே நான் செஞ்சு கொடுக்குறேன். உனக்கே செஞ்சு கொடுக்குறேன். இது இருந்தால் பரவாயில்ல. இல்லை பாரு, என் தலையில் இருக்கிற பூவை தானா விழுந்து.